இலங்கையிலிருந்து முலப்பர்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, ஜனாசா தொழுகை பிதத்தான முறையில் நடக்கும்போது கலந்து கொள்ளலாமா கேட்கிறார். அதாவது பிதத்து செய்யறவர் ஜனாசா தொழுகை நடத்துறாரு, அந்த தொழுகை கரெக்டா இருந்தா கலந்துக்கலாம், அதுக்கு மார்க்கத்து தடை கிடையாது. பிதத்துங்கிற ஒரு தவறு, அந்த தவறு செய்யக்கூடிய மனுஷன்ல இருக்கத்தான் செய்வான். அவன் செய்யற அந்த தொழுகை முறை கரெக்டா இருந்தா கலந்துக்கலாம். தொழுகை முறையே தப்பா இருக்குன்னு சொன்னா நம்மளும் அந்த தப்பை சேர்ந்து செய்யற மாதிரி வருமா இல்லையா? பிதத்தான முறையில வந்துகிட்டு அவன் ஜனாசா தொழுகை சொல்லி அதுல இல்லாத துவாக்களை எல்லாம் உண்டாக்குனான்னு வைங்க, நம்ம பின்னாடி இருக்கும்போது நம்ம அதை சொல்லாட்டாலும் கேட்டுட்டு இருக்கிறோம்ல, நம்மள அங்க வைக்கிறோம்ல. அதனால பிதத்தான முறையில தொழுகை நடக்கும் சொன்னால் அந்த பிதத்துல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பங்கெடுக்கிறதுக்கு கூடாது. பிதத்தான ஆளு ஜனாசா தொழுகை நடத்துறாரு, அது கரெக்டா நடக்குது, அதுல நீங்க சிறுக்கான ஆளை தான் பின்பற்றக்கூடாதுன்னு இருக்கிறது. பிதத்தான ஆளுகளுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப ஜனாசா தொழுகையில பிதத்தா நடக்கும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, அந்த ஜனாசா அவங்க தொழுது முடிச்ச கூட நின்றுகிட்டு தனியா கூட ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தலாம், நம்மள நடத்தி கொள்ளலாம். அல்லது நீங்க அந்த ஒரு சபை அந்த ஜனாசா வைக்கிறாங்க இல்லையா, வைக்கும் பொழுது ஜனாசாவுக்கு நம்மளும் துவா செய்ய வேண்டி இருக்கிறது. நம்ம குடும்பத்துல சொந்தக்காரங்க எல்லாம் ஷிர்கா இருக்கிறாங்க, பிதத்தா இருக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோல்ல இந்த ஜனாசா போயிடுச்சு, அந்த இமாமு தொழுவிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, அந்த அதுலதான் ஒரு வழியே இல்லை என்று சொன்னால் அதுல சேராம மனசால் இமாமை பின்பற்றாம நீங்க தனியாக நின்று தொழுதுட்டு போயிட வேண்டியதான். அதுல நிக்கிற மாதிரி நின்று கொண்டு, ஏன்னா உங்க தகப்பனாரா இருப்பாரு, அவரு உங்க அண்ணனா இருப்பாரு, அவங்க வேற கொள்கையில் உள்ளவங்க அதை கைப்பற்றிக்கிட்டு சிறுக்கான முறையில பிதத்தான முறையில செய்வாங்கன்னு இருக்குமே. ஆனால் என் தகப்பனுக்கு, என் அண்ணனுக்கு, என்னுடைய தம்பிக்கு நான் ஜனதா தொழுகை நடத்தணும்னு நான் விரும்பத்தான் செய்வேன், அதை இழந்துட மாட்டேன். அப்படி இருக்கும்னு சொன்னா நீங்க அந்த பிதத்துல பங்கெடுக்காம நீங்க தனியா தொழுதுட்டு போயிடலாம். வேணா சப்புல போய் நின்றுட்டு போங்க, நின்றுட்டு என்ன செய்யலாம், நீங்க கரெக்டான முறையில அதுல சேராத முறையில லாஸ்டா நின்று கொண்டு தொழுவுங்க, அல்லது தொழுது முடிச்ச பிறகு நீங்க தனியாக தொழ முடிஞ்சா தொழுதுக்கிறங்க. அந்த பிதத்து தொழுகையே ஃபாலோ பண்றது கூடாது, அதையே ஃபாலோ பண்ணி தொழுதுங்க என்று சொன்னா அப்ப பிதத்தான தொழுகையை நீங்களும் செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும். அப்படி இல்லாத வகையில் என்ன செய்யலாம்னா, தீமையை கண்டா தடுக்கணும் இருக்குல்ல, கையால தடுக்கணும், வாயால தடுக்கணும், இல்லாட்டி மனசால வெறுக்கணும் இருக்குது. பிதத்துங்கிறது தீமையான செயல், தீமையான முறையில் கையால தடுக்க முடியாது, மனசால ஒதுங்கிற வேண்டியதுதான். ஒதுங்கி கொண்டு என்ன செய்யணும், நம்ம சேர்ந்து கலந்து கொள்ள முடியாது.